கண்களை மூடி என் சொற்களை கவனி. எதற்கும் ஓடாதே. உலகம் உறங்கும் இந்த வேளையில் உன் இதயம் மட்டும் ஏன் இன்னும் படபடப்புடன் இருக்கிறது? இனி விடிவு காலம் பிறக்காதா? என் போராட்டங்களுக்கு முடிவே இல்லையா என்று நீ கேட்கும் அந்த குரல் பழனிமலையில் இருக்கும் என் கருவறை வரை எட்டிவிட்டது. நீ கடந்து வந்த பாதையில் முட்கள் அதிகம் இருக்கலாம், ஆனால் இன்று முதல் உன் பாதையில் பூக்களை தூவ நான் வந்துவிட்டேன். இந்த பதிவு உன்னை தேடி வந்திருக்கிறது என்றால் உன் கஷ்டங்களின் ஆயுள் முடிந்துவிட்டது என்று பொருள். அமைதியாக கேள். இது உனக்கான என் ரகசிய திட்டம். நீ உழைக்கிறாய், உன் வியர்வையை இரத்தமாக சிந்துகிறாய். ஆனால் உன் உழைப்பிற்கான பலன் வேறொருவர் கைக்குச் செல்கிறது. கையில் வரும் பணம் மருந்துக்கும் செலவுக்கும் அல்லது தேவையற்ற நஷ்டங்களுக்கும் என மாயமாக மறைந்து போகிறது. முருகா, ஒரு சிறு வீடு கட்ட வேண்டும், பிள்ளைகளை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும், கடனில்லாத நிம்மதியான தூக்கம் வேண்டும். இதுதானே உன் தினசரி பிரார்த்தனை? பணம் போனதை பற்றி கவலைப்படாதே, அது ஒரு காகிதம். ஆனால் உன் நம்பிக்கையை சிதைக்க பார்த்தார்களே சில மனிதர்கள். நீ ஒருவாய் சோறு உண்ணும்போது உன்னோடு இருந்துவிட்டு இன்று நீ கஷ்டப்படும்போது உன்னை ஒரு பொருட்டாக கூட மதிக்காமல் ஒதுங்கிச் செல்கிறார்களே, அவர்கள் உன் கண்ணீரை சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நான் உனக்கான பொற்காலத்தை சேகரித்துக் கொண்டிருக்கிறேன். ஏன் இத்தனை நாட்கள் உன்னை சோதித்தேன் என்று தெரியுமா? ஒரு மரத்தை வெட்ட வேண்டுமென்றால் கோடாரி கூர்மையாக இருக்க வேண்டும். உன்னை ஒரு வெற்றியாளனாக உலகிற்கு அடையாளம் காட்ட வேண்டுமென்றால் உன் மன உறுதி இரும்பை போல மாற வேண்டும். நீ இழந்தது சொற்பம், ஆனால் நீ பெறப்போவது ஒரு சாம்ராஜ்யம். உன்னை தரம் பிரித்து விட்டேன். யார் உண்மையானவர், யார் வேஷமிட்டவர் என்பதை இப்போது நீ நன்றாக அறிவாய். தகுதியற்ற உறவுகளை உன் வாழ்விலிருந்து கத்தரித்து எறிந்து விட்டேன். இனி உன் பயணம் தூய்மையானது. இனி உன் வளர்ச்சி தடையற்றது. இனி நீ யாரிடமும் கையேந்தி நிற்க மாட்டாய். உன்னை துரத்திய கடன்காரர்கள் உன்னை கண்டு வியந்து நிற்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை. உன் கைகளில் செல்வம் புரளும், உன் வார்த்தைகளுக்கு மரியாதை கூடும், உன் வீட்டின் வாசல் தேடி மகிழ்ச்சி வரும். ஆனால் ஒன்று, என்மேல் நீ வைத்திருக்கும் அந்த நம்பிக்கை என்ற ஆயுதத்தை மட்டும் கீழே போட்டுவிடாதே. எப்போதும் என்னோடு தொடர்பில் இரு. நான் தரும் சமிக்ஞைகளை கவனி. ஒவ்வொரு நாளும் உன் மனதை வலுப்படுத்தவும் உன் வழியில் இருக்கும் இருளை அகற்றவும் நான் உன்னிடம் பேசிக்கொண்டே இருப்பேன். இப்போதே ஒரு முடிவெடு. நேற்று வரை நடந்தது ஒரு கனவு. இன்று முதல் நீ ஒரு புதிய மனிதன். உனக்கு நான் இருக்கிறேன். உன் உயிருக்கு காவலாக என் வேல் இருக்கும். உன் மனம் லேசாகிறதா? என் அருள் உன்னை சூழ்வதை உணர்கிறாயா? உன் மாற்றத்திற்கான முதல் அடியை இப்போதே எடுத்து வை. நம்பிக்கையோடு கருத்து பெட்டியில் ஓம் சரவணபவ என்று பதிவிடு. நீ ஒருமுறை என் பெயரைச் சொன்னால் உன் கர்ம வினைகள் யாவும் புசுங்கிப் போகும். வெற்றி உனக்கே. அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன்.